ரவி பாட்டி அன்னைக்கு ட்ரெயின்ல பார்த்ததோட சரி நான் தான் அட்ரஸ் கொடுத்து வந்தேனே வீட்டுக்கு வர்றது. அட்ரஸ் தொலைச்சிட்டேன் பாட்டி. சரி சரி வீட்டுக்கு வந்துட்டு வாசல்லயே நிக்கிறியே உள்ள வா 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 வா. என்னம்மா நீ வெளியில நிக்கிற உள்ள வா. வாங்க நம்ம வீடு தான். இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். காலேஜுக்கெல்லாம் போறியா? ஆட்டோ எல்லாம் ஓட்டுறியே? உட்காரு உட்காரு உட்காரு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க என்ன சாப்பிடுற? நல்ல காஃபி டீ? இல்ல அந்த பழக்கம்லாம் இல்ல பாட்டி. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? பாட்டி இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஓவல் இந்த மாதிரி வஸ்து ஏதாவது கிடைக்குமா? அப்படி வரியா? உனக்கு கேள்வி நான் தூத்துக்குடியில இருந்து தூங்காம வரேன். என்ன விட்டுட்டு ஒரு ஆட்டோ டிரைவரை போய் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நீ உட்கார்றா. டீ வேணுமா காஃபி வேணுமா ஓவல் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வேணா இவன் ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், எனக்கு இவன் கடவுள் மாதிரி. நல்லா இருப்பா. நீ பாட்டுக்கு என்ன தூத்துக்குடியில ட்ரெயின் ஏத்தி விட்டு போயிட்ட. ராத்திரி 12 மணி ஹார்ட் அட்டாக். இந்த தம்பி தான் அங்க ஓடி இங்க ஓடி எங்க இருந்த ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து என் உயிரையே காப்பாத்தினான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் பூஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? ஹலோ இல்லங்க பாட்டி தானே பேசிட்டு இருக்க சொன்னாங்க. வேணான்னா சொல்லுங்க நானே பேசிக்கிறேன். என்னடா அது? அப்பால இருந்து அதுவா பாட்டி? இவ்வளோ பெருசா இருந்த ஜனங்க மனசு சுருங்கி 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 இத்தனூண்டு ஆகி போச்சு பாட்டி. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்குடா இதெல்லாம் ஃபீல் பண்ற? பூஸ்டர் குடி. கையெல்லாம் கொஞ்சம் கிரீஸா இருக்கு பாட்டி. இது உன் வீடு, உள்ள வாஷ் பேசின் இருக்கு. போய் கை கால் மூஞ்சி எல்லாம் அலம்பிட்டு வா. ஓ நம்ம வீடு. கொண்டா நான் வச்சுக்கிறேன். தம்பி போன் அடிக்குது பாரு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க பாட்டி. ஸ்பீக்கரா? அது எங்க இருக்கு? எனக்கு தெரியும் பாட்டி. டேய் மாப்ள சுகுடா. டேய் சுகு. என்னடா மாப்ள ஃப்ரெண்ட் போன்ல இருந்து ஒரு போன் கூட காணோம். இந்த காலேஜ்ல சேரது ஹாஸ்டல்ல சேரதுன்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி அதை விடு. அந்த சாத்துக்குடி பாத்தியா? அதுதான் மாப்ள தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இடிச்சியே அந்த ஃபிகர். என்னடா மாப்ள நான் பேசிட்டே இருக்கேன். மாப்ள என்ன அவன் கூட தூத்துக்குடிங்கற சாத்துக்குடிங்கற ஃபிகர் அது ஒண்ணு இல்லங்க. சென்னையில சாத்துக்குடி என்ன விலைன்னு கேக்குறாங்க. அவ கையில இருந்து 2 சவரன் வளையல் உருவினியே அது இருக்கா? உன்கிட்ட சொல்றேன் என்ன கல்யாணம் நல்லபடியா நடந்தா குலதெய்வத்துக்கு கடா வெட்டறத உன் தங்கச்சி வேண்டி இருக்கா. வெட்லினா தெய்வ குத்தாயிரும். வளையல் வித்து பணத்தை 10,000 அனுப்பிச்சிடுவா. பாட்டி ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடும்போது கையோட வந்துருச்சு. அதான் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். என்ன அப்படி பார்க்க வேணாம் சொல்லுங்க பாட்டி. திருடனா இருந்தா எடுத்த நிமிஷத்துலயே ஒன்று வச்சிருப்பான், இல்லைன்னா வித்திருப்பான். இப்படி இதயத்துக்கு பக்கத்துல வச்சிருக்க மாட்டான். ஐ மீன் பாக்கெட்ட சொன்னேன். இந்தாங்க பாட்டி. நான் வரேன் பாட்டி. வாப்பா. வரேங்க. டேய் ரவி, அதான் வளையல கொடுத்துட்டேனே பாட்டி. வளையல கொடுத்துட்டேன், டபரா செட் எடுத்துட்டு போறியடா? சாரி பாட்டி.